ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கான தரிசன அப்டேட் என்ன மாதிரி இருக்கு, திருமலையில கூட்டம் நிலவரம் என்ன மாதிரி இருக்கு. நிறைய பேர் நம்ம திருமலைக்கு தரிசனம் போகும்போது கண்டிப்பா காளஹஸ்தி போறது உண்டு. காளஹஸ்தி போகும்போது ஆன்லைன்லயே அங்க தரிசன டிக்கெட்டை நம்ம எப்படி புக் பண்ணிட்டு போகலாம். ஒரு சில பேர் காளஹஸ்தியில ஸ்டே பண்ணணும் அப்படின்னா டிடிடியோட ரூம்ஸை ஆன்லைன்ல எப்படி புக் பண்றது, ஆஃப்லைன்லயும் இதுக்கான ரூம் வந்து கிடைக்கும். அது எங்க போய் புக் பண்றது, என்னென்ன பிரைஸ்ல இந்த ரூம்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் தரிசனம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸ்டே பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஆன்லைன்லயும் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இது இல்லாம நமக்கு வந்து ஆந்திரால இருக்கக்கூடிய மற்ற கோவில்கள்லயும் அக்கமடேஷன் புக் பண்ண முடியும். அதே மாதிரி தரிசனங்களுமே புக் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால தரிசனம் போறவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. நம்ம சேனல்ல இது போன்ற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம காளஹஸ்தியில வந்து ஆன்லைன் தரிசன டிக்கெட் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம வந்து ரூம் புக்கிங் எப்படி பண்றது ஆன்லைன்ல அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷோட அபிஷியல் வெப்சைட். இது வந்து இங்க எப்படி நமக்கு வந்து அறநிலையத்துறை வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் இது. இது கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட். இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ முன்னாடியே பாருங்க நிறைய கோவில்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ரொம்பவே சிறப்பான கோவில்கள் தான். இதுல வந்து பாருங்க ரெண்டாவதா வந்து ஸ்ரீ காளஹஸ்தி வந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய கோவில்கள் வந்து இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கிறனா தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்ல நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம டொனேஷன்ஸ் வந்து பண்ணலாம், ஆன்லைன்ல தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாம், பிரசாதம் கூட புக் பண்ண முடியும். ஸோ நம்ம தரிசனம் போறோம் அப்படின்னா நம்ம புக் பண்ணிட்டு அங்க தர்ஷன் போகும்போது வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அந்த லாகின் ஐடி கிரியேட் பண்ணோம்னா தான் நம்மளால வந்து இந்த சர்வீசஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம், இப்போ காளஹஸ்தியோட தரிசன டிக்கெட் வந்து நீங்க வாட்ஸ்அப்லயுமே புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆந்திர பிரதேஷ்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ரீசெண்டா கூட எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், அதே மாதிரி நேரடி சர்வ தர்ஷனம், இதெல்லாம் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுல ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க அப்படி போயிட்டும் புக் பண்ணலாம், இல்ல நீங்க இந்த வெப்சைட்லயும் புக் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிவோட்டி சைன் இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களே, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இது வந்து நம்ம இந்த வெப்சைட்டுக்கு வர்ற ஒவ்வொரு டைமுமே சைன் இன் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண போறேன், இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல எனக்கு அக்கௌண்டே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க, டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே நேம் அப்படின்றது நம்ம அக்கௌண்ட்ல என்ன பேர் வரணும் அப்படின்றத இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டை லாகின் பண்றதுக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும். அதுல என்னென்னலாம் இருக்கணும்னா, கேபிட்டல் லெட்டர் ஒன்று, ஸ்மால் லெட்டர் ஒன்று, ஒரு நம்பர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் கேரக்டர். இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, கேப்ஸ்ல பி கொடுத்துருக்காங்க, அடுத்து ஸ்மால் லெட்டர்ஸ் வருது இல்லையா, ஸோ அட்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் 1. இந்த மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு வந்து இருக்கணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கனாலே உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த அக்கௌண்ட் நம்ம ஒவ்வொரு தடவையுமே லாகின் பண்ணும்போது நம்மளோட மொபைல் நம்பரும் நம்ம கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டும் கொடுத்து இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு அந்த மெத்தடை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது நமக்கு இந்த மாதிரி தான் நம்மளோட டேஷ்போர்டு வந்து இருக்கும். லாகின் பண்ணிட்டோம்னா நம்ம டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து பாருங்க ஆன்லைன் புக்கிங்ல வந்து தரிசனம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவாஸ் கொடுத்துருக்காங்க, அக்கமடேஷன்ஸ் வந்து இருக்கு, டொனேஷன்ஸ் வந்து இருக்கு, நம்மளோட புக்கிங் ஹிஸ்டரிஸ், டோனர் கூப்பன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கணும்னா கூட அதுக்கான கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து காலையில் 9 AM இருந்து ஈவினிங் 7 PM வரைக்கும் இந்த நம்பருக்கு நம்ம டீட்டெயில்ஸ் வந்து கேட்கறனா கேட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் காளஹஸ்தி டெம்பிள் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய டெம்பிள்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கோவில்கள் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமே இருக்கும். இதில் நம்ம வந்து ஆன்லைன் புக்கிங்ல வந்து தர்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அக்கமடேஷன் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அக்கமடேஷன்ல இந்த இடத்துல நான் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் சுவாமிவாரி தேவஸ்தானம் ஸ்ரீ காளஹஸ்தி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட் கோடு பார்த்துக்கோங்க, SKHTD.
ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அடுத்தது வந்து நமக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து செக்இன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ 18ஆம் தேதி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். காலையில் 8 மணிக்கு நம்ம ரிப்போர்ட் ஆனோம்னா 8 மணிக்கு செக் அவுட்டு. ஸோ 8 to 8 அந்த மாதிரி தான் டைம் வந்து வச்சுருக்காங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் போட்டிருக்காங்க. செலக்ட் ரூமில் வந்து உங்களுக்கு நிறைய ரூம் இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நான் ஏசி, ஏசி, ஸ்வீட்டு, காட்டேஜ், டார்மிட்டரி, கல்யாண மண்டபம், ஹாலு, சிங்கிள் ரூம் ஏசி, சிங்கிள் ரூம் நான் ஏசி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆஃப்லைனில் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதோட ஃபேருமே நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அதோட இமேஜஸும் இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஆல்ரெடி ஆஃப்லைனில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ டேட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு என்ன ரூம் வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் 18க்கு ரூம் வந்து இல்லைன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இன்னொரு டேட்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து கீழே வந்து நான் ஏசி ரூமில் மொத்தமாக எத்தனை அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ரூம் ஏசி ரூம் சூஸ் பண்ணிங்கன்னா எந்தெந்த டேட்டுக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அது நம்ம வந்து செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு ரூம் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி வேறு டேட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் எங்கெங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸோட பேருமே உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஏசி ரூம், ஸோ டபுள் ஏசி, சிங்கிள் நான் ஏசி ரூம் இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டேட்ஸில் இங்கே அவைலபிள் இருக்கிறது தான். ஸோ இங்கே 1 இருக்குன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோ இல்லை, கீழே வந்து அவைலபிள் ரூம்ஸ் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 400 ரூபாய் ரூம், அதே மாதிரி 150 ரூபாய் ஒரு நாளைக்கு, இந்த மாதிரி ரேட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. பேருமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து காளஹஸ்தி சதன் பிளாக் 2, அதே மாதிரி பிளாக் 1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா. ஸோ வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட், அவங்க கொடுக்கக்கூடிய அக்கமடேஷன் தான் இது. க்ரீனில் இருக்குன்னா உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே அவைலபிள், அதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 11, 12 ஃபுல்லாகிடுச்சு, மீதி நாட்கள் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரூம் வேணுமோ அதை நீங்கள் வந்து இப்படி வந்து போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டேட்டு செலக்ட் பண்ணும்போது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவாக காட்டுது. ரெட் அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், க்ரீன் இருந்துச்சுன்னா அவைலபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்மோஸ்ட் புக்டு அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ரூம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அடுத்து புக் பண்ணுறதுக்கு இந்த ரூம் நமக்கு வந்து 300 ரூம் ஓகே அப்படின்னா புக் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ பிளாக் நேம் வந்து பக்தா கண்ணப்பா சதன் நான் ஏசி அப்படின்னு சொல்லியிருக்கு. ரூமோட ப்ரைஸ் வந்து 300, செக்இன் டைம், செக் அவுட் டேட் அது சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களோட பேர், ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா அக்கௌண்ட்டுக்கு, அதே கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, ஐடி ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஐடி கார்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதாரை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எல்லா காலமுமே ஃபில் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, ரெட்டில் இருக்கிறது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பேர், ஐடி ப்ரூஃப், அதே மாதிரி நம்மளோட அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பேமெண்ட்கான பேஜ் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ இதில் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. கார்டு பேமெண்ட் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது, யூபிஐ இருக்குது, அதே மாதிரி வந்து நமக்கு வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 300 ரூபா ரூம் உங்களுக்கு 336 ரூபா வந்து, அதாவது மேபி 36 ரூபா வந்து சார்ஜஸாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு காஷன் டெபாசிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ரூமோட காஸ்ட்டு 300 ரூபா ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அந்த சார்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேட்வே சார்ஜஸ் மேபி ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது அஃபிஷியல் வெப்சைட் தான், நான் பேமெண்ட் பண்ணலை. ஸோ அதனால தான் சப்போஸ் உங்களோட அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிட்டா கூட 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட டேஷ்போர்டில் கூட நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ புக்கிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட டிக்கெட் எல்லாம் இதிலே வந்து நம்ம பிரிண்டட் டிக்கெட் அந்த ஆப்ஷனில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் தரிசன டிக்கெட் நம்ம எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ இதில் புக்கிங் ஹிஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. புக்கிங் ஹிஸ்ட்ரி கொடுத்தா ஆளில் வந்து எந்த டெம்பிள் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சக்ஸஸ் ஆச்சா இல்லைனா வந்து ஃபெயிலியர் ஆச்சா, கேன்சலா, ரீஃபண்டா, இந்த மாதிரி எல்லா விஷயமே இதில் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் ஆப்ஷன் இதில் நீங்கள் தரிசனமும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் தரிசனமே புக் பண்ணலாம். ஸோ இதில் காளஹஸ்தி நான் செலக்ட் பண்ணியிருக்கனால காளஹஸ்தியே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு, ஜிலேபி, கல்யாண கட்டாவில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கல்யாண கட்டா, புளியோதரா, அதே மாதிரி சீக்கிர தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு 50 ருபீஸ். ஸோ இதில் உங்களுக்கு தரிசன டிக்கெட் வந்து 50 ருபீஸ்க்கானது வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அதே மாதிரி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணணும். இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிக்ரிம் ஹூ புக் அ தர்ஷன் ஷுட் பிரிங் த பிரிண்டட் காப்பி ஆஃப் தேர் ரிசிப்ட். நீங்கள் ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் இந்த மாதிரி புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிசிப்ட் திருமலாவுக்கு எப்போ போகிறோமோ அதே மாதிரி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கணும். ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணோம்னா ஆதார் கார்டும் நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும், தர்ஷன் டிக்கெட்டும் கொண்டு போகணும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்போஸ் நம்ம வந்து நம்மளோட நமக்கு டைமிங் வந்து இருக்கும். அந்த டைமுக்கு ½ அன் ஹவரோ 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் ஆகலாம், லேட்டானா 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரிப்போர்ட் ஆகும்போது நம்மளோட லக்கேஜ், செல்ஃபோன் இதெல்லாம் அங்கேயே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணுறதோ, கேன்சல் பண்ணுறதோ, ரீஃபண்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செருப்பு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கியூ லைனு, மாடல் ஸ்ட்ரீட்டு, டெம்பிள்ஸில் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து அலோடு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அக்கமடேஷனுக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவுமே சொல்லலை. செக்இன் டைம், செக் அவுட் டைம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மாதிரி சொன்ன மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் போய் வந்து காளஹஸ்தியில் ரூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ரூம் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கனாலே அந்த ரூமோட அவைலபிலிட்டி உங்களுக்கு வந்து காட்டும். ஒரு ரூம்ஸோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ 1ன்னு இருக்குது அப்படின்னா ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. கீழே அவைலபிள் பாருங்கள், 8 ரூம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போயிட்டு ரூம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரூம் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா மே மந்த் வரைக்கும் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து டபுள் ரூம் ஏசி இதெல்லாம் இல்லை, சிங்கிள் ரூம் ஏசியில் இருக்கா, ஸோ அவைலபிள் பொறுத்து க்ரீனில் இருந்துச்சுன்னா இருக்குது, ரெட்டுனா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு காளஹஸ்தி ரூம்ஸ் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ரூம்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. இதில் வந்து கெஸ்ட் ஹவுஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் ரூம் பார்த்தோம் இல்லையா, ஏசி, நான் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா ரூம் இருக்குது. ஜிஎஸ்டி இருக்குது உங்களுக்கு 18 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏசி ரூமு, நெக்ஸ்ட் நான் ஏசி ரூம், இதெல்லாமே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பொறுத்து உங்களுக்கு ரூம்ஸ் இருக்குது. இது அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்திக்கான அக்கமடேஷன் ரூம்ஸோட அப்டேட்டு தான் இந்த ஃபோட்டோ. இதை நான் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். ஆன்லைன் வெப்சைட்டோட லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். திருமலால எப்படி நம்ம சிஆர் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸ், டிடிடியோட ரூம்ஸை நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி காளஹஸ்தி கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் வந்து இருக்குது. இதில் ஆஃப்லைனில் நம்ம அக்கமடேஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்குமே நான் வந்து கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ யாராவது ஆஃப்லைனில் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் சொன்ன காளஹஸ்தி டெம்பிள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய கோவில்களோட லிஸ்ட் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோவில்களுக்கு போகிறீங்க, தரிசன டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய தகவல்களை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்குமே பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னைக்கான தரிசன அப்டேட் பற்றி பார்க்கலாங்க. இன்னைக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து திருமலையில் வசந்தோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள்ல வசந்தோற்சவமும் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் தான். நீங்களும் டிக்கெட் புக் பண்ணி தர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸ் அப்டேட்டுமே டிடிடி அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், வர்ற 12ஆம் தேதி தும்புரு தீர்த்த விழா திருமலையில் நடக்க போகுது. இதுக்கான முக்கியமான விஷயமே டிடிடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 11, 12 ஆகிய தேதிகளில் திருமலையில் தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா நடக்க போகுது. காலையில் 5 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டும்தான் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. தும்புரு தீர்த்த முக்கோட்டிக்கு வரும் பக்தர்களுக்கு வசதிக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஏற்பாடுகள் பற்றியுமே டிடிடி அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள், இதயம் மற்றும் சுவாச கோளாறுகள் மற்றும் உடல் பருமன் உள்ளவர்கள் நீண்ட தூர யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பக்தர்கள் சமையல் பாத்திரங்கள், கற்பூரம் மற்றும் தீப்பெட்டிகள் கொண்டு வர வேண்டாம் எனவும் டிடிடி கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வந்து இந்த தும்புரு தீர்த்தத்துக்கு போறீங்களோ அவங்க வந்து லேட்டஸ்டான விஷயம் எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது கோவிலுக்கு செல்லும் வழியில் திசை பலகைகள் நிறுவப்பட்டிருக்கு, போர்டு வச்சிருக்காங்க. போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு கோகர்ப்பம் அணைவட்டத்திலிருந்து பாபவிநாசம் வரை ஆர்டிசி பேருந்துகளுக்கு மட்டுமே அனுமதி, தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தும்புரு தீர்த்தம் பத்தின அப்டேட்டுங்க. பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி போர்டு வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. டேட்டு 11/4/2025, அதாவது நாளைக்கு காலையில 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், 12ஆம் தேதி வந்து மார்னிங் மட்டும் 6 மணி டு 10 மணி வரைக்கும் மட்டும் அலௌட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நேற்று 62,076 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 14 கம்பார்ட்மெண்ட்டும் சுமார் 10 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி இதுக்கப்புறம் ஸ்கூல் லீவெல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக க்ரௌட் அப்படின்றது இருக்கும். லேட்டஸ்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. முடிஞ்சா SST டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. திருமலையில் PAC 5 வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. திருமலையில் நமக்கு ரூம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம காமன் பிலிகிரிம் சென்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்டேட் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.